श्रीरंगनाथ जडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रब्रह्म सरजित्कर्मैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षडगोपकृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषठारिसंयोराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वगाद्य सरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं स्वदेशिकयतेः कारुण्यवीक्षात्पदं सेवे रङ्गधुलिनसाधनवतं नारायणं योगिनं श्रीमते शिवञ्चरो श्रीवेदान्तदेशिक यतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीन्द्रब्रह्मदिव्यपादुका सेवक श्रीवञ्चरगोप श्रीनारायण यतीन्द्रमहादेशिकाय नमः. போன தடவை ஸ்நானத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஸ்நானத்திலேயே குணஸ்நானம் முக்கிய ஸ்நானம்னு ரெண்டு இருக்கு. ஸ்நானம் பண்றது எல்லாத்தையும் நம்ம ஸ்நானம் பண்ணாத ஒரு கர்மா பண்ணா என்ன இதுங்கிறதுக்கு யாக்ஞவல்கிய ஸ்மிருதியிலையும் இந்த இதுல ஒரு சௌனக ஸ்மிருதியிலையும் ஒரு வாக்கியம் இருக்கு. அஸ்னாத்வா நாச்சரேத் கர்ம ஜபஹோமாதி கிஞ்சன லாலாஸ்வேத சமாகீர்ண சயனாதுச்சித புமான் அத்தியந்த மலினக்காய நவச்சித்ர சமன்வித ஸ்ரவத்யேவ திவாராத்திரோ பிராதஸ்நானம் விசோதனம் பிராதஸ்நானம் பிரசம்சந்தி திருஷ்டாதிருஷ்டகரம் இதம் சர்வம் அருகதி சுத்தாத்மா பிராதஸ்நாத ஜபாதிகம். அதாவது என்னன்னு கேட்டா, நாம எந்த கர்மாக்கள் பண்ணாலும் ஸ்நானமூலா கிரியா சர்வாக, ஸ்நானம் பண்ணாத எந்த ஒரு காரியங்கள் பண்ணினாலும் அதுக்கு பலன் இல்லை. அதனால நம்ம அவசியம் ஸ்நானம் பண்ணணும். இந்த ஸ்நானம் பண்றதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ராத்திரி பகல்லோ ராத்திரியோ இருக்குமோ இல்லையோ அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா மலாபகர்ஷணம். அதாவது நமக்கு நவத்வாரம் இருக்கு சரீரத்துல, 9 துவாரம், கண்ணு மூக்கு காது வாயு இந்த மாதிரி 9 துவாரம் இருக்கு. இதனால அத்தியந்த மலினகா இந்த சரீரமானது ரொம்ப தோஷம் உள்ளதாக போறது. அதனால என்ன பண்ணோம், அஸ்னாத்வா நம்ம ஸ்நானம் பண்ணாத இந்த ஒரு காரியம் பண்ணினா அது இந்த இது பண்ணாது. அதனால என்ன பண்ணுவோம், திவாராத்திரவு ஸ்ரவதி, திவாராத்திரியில இந்த மலினமானது தோஷமானது சரீரத்துல இருந்துட்டே தான் இருக்கு. அது போகணும்னு சொன்னா பிராதஸ்நானம், அந்த பிராதஸ்நானமானது இதை சுத்தம் பண்றது, நம்மளிடத்துல இருக்கக்கூடிய மலாபகர்ஷணம் பண்றது. மலாபகர்ஷணம்னா உடம்புல உள்ள தூசுன்னு சொன்னா உடம்புல அழுக்கு இருக்கும் இல்லையா, நம்ம சோப்பு தேய்ச்சி குளிக்கிறோமே, அந்த மாதிரி இந்த மலாபகர்ஷணம் ஸ்நானத்தினால சொல்றது. அதனால பிராதஸ்நானம், அதனால தான் எல்லா ஸ்நானத்தையும் காட்டிலும் இந்த பிராத காலத்துல அந்த 5 மணிக்கு தீர்த்தம் ஆடுறதுனாலதான் இத்தனையும் போயிடுறது. போனதுனால எல்லா சௌரியமும் ஏற்படுது. அப்புறம் பண்ணிட்டோம்னா சர்வமகதி வருகதி சுத்தாத்மா, இந்த ஸ்நானம் பண்ணிட்டான்னாலே சுத்தமாகி எல்லா கர்மாவுக்கும் இவன் அதிகாரியாக ஆறான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நாம ஸ்நானத்தை சொல்ற போது இந்த ஸ்நானம் துவிதம், 2 விதமான ஸ்நானம் சொன்னா, கவுன ஸ்நானம் முக்கிய ஸ்நானம் சொன்னா, கவுன ஸ்நானம்ங்கிறது என்னன்னு கேட்டா முக்கிய ஸ்நானம்ங்கிறது அவகாக ஸ்நானம், இல்லை நம்ம முண்டு விட்டுண்டா தீர்த்தாமாடுறோமோ இல்லையோ அந்த ஸ்நானம் முக்கிய ஸ்நானம். முக்கிய ஸ்நானம் சொன்னா என்னன்னா, அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. மந்திரங்கள் சொல்லலைன்னு இதுல ரொம்ப விசேஷம். இப்ப நான் இதை திருப்பி இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னன்னு கேட்டா, இப்ப நாம அத்தியனம் பண்ணலையே வாரணஸ்நானம் அப்லிங்கைகே மந்திரைகேன்னு இருக்காரு. அப்லிங்கம்னா தீர்த்த சம்பந்தமான மந்திரங்கள்னால சொல்லி ஸ்நானம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. நம்ம அத்தியனம் பண்ணலையே எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரப்போம். நீங்க கேட்கிற போது அழிங்க சாய்ச்சாரு இந்த மந்திர ஸ்நானம் பண்ணணும், மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு சாய்ச்சாரு. இங்க மந்திரங்கள் நாங்க அத்தியனம் பண்ணலையே எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சுலபம். இதுல அதுதான் சாஸ்திரங்களை திருப்பி நாம பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லட்டா, ஊர்காதி வியாகிருதி மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் பண்ண வாரணஸ்நானம். வாரணஸ்நானம்னா வருணனுடைய மந்திரங்களை சொல்லி அந்த தீர்த்தமாடுறதுக்கு காரணம் சொல்றது. வேதங்கள்ல 2 சிங்கமரணம் பிரபத்தி இது மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ண சொல்லியிருக்கு. அந்த மந்திரங்கள் நமக்கு தெரியலேன்னு சொன்னா பூர்பு வசுவா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்நானம் பண்ணான்னா என்ன பண்ணா வாருண ஸ்நானமாகுது ஒடிச்சுறது. அயோஸ்து வாருணம் முக்கியம் தத் புனகா ஷட்விதம். அதுல அந்த வாருண ஸ்நானம் பண்ணிவிட்டோம்னா எல்லா விதமான அது 6 வித ஸ்நானத்துக்கும் உள்ள பலன் உண்டு. அந்த மாதிரி அந்த 6 விதமான ஸ்நானம் என்னன்னு அப்புறம் சொல்ல போறேன். அதனால நாம இப்ப சொல்ல மந்திரம் தெரியல, மந்திரம் இல்லையே, நாம அத்தியனம் பண்ணலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இங்க நாம வசுவா எந்த தீர்த்தத்துல கொடுத்தா கூட இன்னொன்னு நம்மளுடைய சம்பிரதாயத்துல தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னாலும் கொஞ்சம் தீர்த்தமாடுறது மகான்கள்லாம் சொல்ற வழக்கம் பகவத் பாகவத ஆச்சாரிய சீபாத தீர்த்த நிஷேவனம் அப்படின்னு சொல்ற வழக்கம். பகவானுடைய சிவாதத்தில் விஷ்ணு பாதார்த்த சம்போதமானவள் கங்கை இல்லையா? அது
பகவத் பாகவத பகவானை காட்டிலும் பாகவதாவுடைய ஒரு தூளி போட்டதுன்னா அதுக்கு இன்னும் விசேஷமாச்சேன். பகவத் பாகவத ஆச்சாரியன் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனுடைய அந்த திருவடி பலம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க. பகவத் பாகவத ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்த நிஷேபம். ஸ்ரீபாத தீர்த்த திருவடியிலிருந்து தீர்த்தம் இருக்க அதுல நாம ஸ்நானம் பண்ணா எல்லா விதமான சுத்தத்தையும் இந்த மலாபகிரஷணம் நிறைய இருக்குன்னு சொல்ற போது உடம்புல இருக்குன்னு சொல்றேன். அது ஒரு சிரவத்யேவா அது வந்துட்டே தான் இருக்கு. இந்த மலமானது தோஷமானது வந்துட்டே தான் இருக்கு. அந்த மலத்துக்கு இந்த இதெல்லாம் பண்ணினா போடுங்கிற அது மாதிரி இந்த வாருண ஸ்நானத்துல மந்திரங்களை நாம சொல்லலைன்னாலும் கூட வியாகிருதி திரயத்தை சொல்லிவிட்டு நாம ஸ்நானம் பண்ணோம்னா வாருண ஸ்நானமாக ஆயிடும். அந்த ஸ்நானத்திலேயே 6 விதமான ஸ்நானம் இருக்கு. நித்தியம், நைமித்திகம், காமியம், கிரியாங்கம், மலகர்ஷணம், கிரியா ஸ்நானம், ததா சஷ்டம், சோடா ஸ்நானம், பிரகீர்த்தினம். 6 விதமான ஸ்நானம். நித்தியம்னு சொன்னா பிரதிதினமும் கார்த்தால பிராத ஸ்நானம் பண்ண வேண்டியது, மாத்தியானிய ஸ்நானம் பண்ண வேண்டியதுன்னு விதிச்சிருக்குன்னு சொன்னா அந்த ஸ்நானத்தை நாம கார்த்தால ஸ்நானம் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஸ்நானம் பண்ணாத எந்த ஒரு காரியங்கள் பண்ணாலும் அது பலன் கிடையாது. பிராதஸ்நானம் ததர்த்தந்தோ நித்திய ஸ்நானம் பிரகீர்த்தினம். அது நித்தியமான ஸ்நானம். நைமித்திகமான ஸ்நானம் என்னன்னு கேட்டா, இப்ப நாம எங்கேயோ வெளியில போற போது ஆரோடு அஸ்பர்ஷம் யாரு தொடலாம் தொடப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துட்டா அதுல சாஸ்திரங்கள்லாம் சொன்னதெல்லாம் இப்போ காலத்துல அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றேன்னு கேட்டா நமக்கு இப்போ அதான் இதை மட்டும் சொல்லிக்கலாம். சூதிகாகிரகம் ஒரு பிரசவிச்சவளை போய் தொட்டுவிட்டோம்னா அது மாதிரி தொடக்கூடாத வாழை தொட்டு விட்டோம்னா என்ன பண்ணணும்னா அந்த ஸ்நானம் ஒண்ணு பண்ணணும். அது பண்ணினாதான் அதுக்கு அது மாதிரி இப்போ லோகத்துல நாம எல்லாத்தையும் இதெல்லாம் சில காரியங்கள் சாஸ்திரங்கள் சொல்ற போது சொல்லலாமா கூடாதுன்னு தெரியாது. ஆனா என்னுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா நேற்று கூட ஏதோ ஒரு உபன்யாசத்துல யாரு சொன்னேன் போது தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் சமயத்துல வரும்போது ஒரு வார்த்தை தோன்றது. ஆனா என்னன்னு கேட்டா இந்த நம்ம பெரியங்கிற பத்தி வாலி ஒரு புஸ்தகம் வெளியிட்டார். எல்லாரும் நீங்களாம் பார்த்துருப்பீர்கள், உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கலாமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புஸ்தகம் அவரை வாலியை பத்தி ஒரு 5 வார்த்தை அப்ப சொல்ற போது நம்ம அறியாமல் பள்ளின்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நாம் வேற அர்த்தம் எழுத போறோம். சில பேர் எங்கிட்ட நல்ல நல்ல வித்வான்களை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சாதிச்சுட்டு அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னா நான் சொன்னேன் அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் வேற, அது மாதிரி சொன்னோம் அப்படிங்கிற. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அந்த மாதிரி நாம இப்போ நாம மொத்த பேருமே ஆச்சாரத்துல பூயிஷ்டமா தான் இருக்கோம். ஆச்சாரம்ங்கிறது என்னங்கிறது முடியல. எதுக்கு இத்தனை பூர்வ பீடிக்கப்பட்டதுன்னு கேட்டா நாம இருக்கிற இடத்துல முன்ன ஆத்துக்கும் கொல்லைக்கும் ஒரு 200 அடி ஆம் இருந்தது. ஆத்துல கொல்ல 2ஆம் கட்டு 3ஆம் கட்டுன்னு இருந்து அப்படி போயிட்டு இருந்தோம். அப்போ ரஜஸ்வலை ஆத்துல இருக்கக்கூடாத நாள்ல அவள் ஒதுங்கி இருந்தா நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இப்ப என்னன்னு கேட்டா சின்ன ஒரு 600 அடி செல்லுடியில வீடு கட்டுறோம், இன்னொன்னு பண்றோம், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது என்னன்னா அவள் கிட்டதான் இருக்கும். கிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அது என்னன்னா அந்த மாதிரி இருந்தா தோஷம். இப்ப நாம அது இருக்கோம். அதுக்கோசரம் என்ன பண்ண அப்ப கூட அது நைமித்திகமான ஸ்நானம் அவகாக ஸ்நானம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மந்திர ஸ்நானம் பண்ணினா போறோம். நமக்கு எவ்வளவு சௌரியமாக எல்லாத்தையும் பண்ணலாமோ அது சாஸ்திரம் மேல மேல சொல்லி அந்த மாதிரி இருக்கிற போது அந்த மாதிரி ஸ்நானம்னா அந்த ஸ்நானத்துக்கு நைமித்திகம்னு பேரு. அது மாதிரி ஒரு தோஷம் ஏற்பட்டதுன்னா அதுக்கோசரம் நம்ம ஸ்நானம்னா நைமித்திக ஸ்நானம். அடுத்தது நித்தியம், நைமித்திகம், காமியம். காமியம்னு சொன்னா இந்த காரியத்தை உத்தேசிச்சு ஒரு புண்ணிய நதிக்கு போறோம். இப்போ கங்கா நதிக்கு போறோம். கங்கையில போய் ஸ்நானம் பண்ணோம். எதுக்கு? எல்லா தோஷங்கள் போறது நமக்கு புண்ணியம் உண்டாது. புண்ணிய ஸ்நானம் அது காமியமான ஸ்நானம். ஒரு கருத்து மலகர்ஷணம். அடுத்தது மலகர்ஷணம். மலகர்ஷணம்னா இப்போ அபியஞ்சன ஸ்நானம். அபியஞ்சனம்னா எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்றது. எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்றதுக்கு கால விளைய பிராத ஸ்நானத்தும் போது கூடாது. அப்புறம் நாம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அசுத்தங்கள்லாம் போறதுக்கோசரம் எண்ணெய் தேய்ச்சிண்டு மேல சீரக்காய் அதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இல்லைன்னா வாசன திரவியங்கள் தேய்ச்சி குளிக்கிறமே அது மலபகர்ஷனம். மலகர்ஷணத்துக்கோசரம் அது செய்ய வேண்டிய ஸ்நானம். அப்புறம் கிரியாங்கம். ஒரு காரியம் பண்றப்போ ஒரு யாகம் பண்றான். யாகம் பண்றான்னு தெரியுங்கன்னா இதுக்கு யாகம்னு சொன்னாம இல்லை. இப்போ ஒருதான் கிரியாங்கம்னு சொன்னா ஒரு சுதர்சன ஹோமம் பண்றோம். சுதர்சன ஹோமம்னா எது உங்களுக்கு புரியுது போதுறேன். அந்த கிரியாங்கம்னு சொல்றது வேற. ஆனா ஒரு சுதர்சன ஹோமம் பண்றோம். அந்த ஹோமம் பண்ண உடனே அதுல கலசத்தை வச்சு ஜெபிக்கலாம்.
கலசத்தை வச்சு அதை நமக்கு கடைசியில் அபிஷேகம் பண்றான். இது இந்த கிரியம் என்ன கிரியா, அந்த சுதர்சன ஹோமங்கிற ஒரு கிரியை, அந்த காரியத்துக்கு அங்கமாக ஒரு ஸ்நானம், அது கிரியாங்கமான ஸ்நானம். அந்த ஸ்நானம் ஒண்ணுதான், அது கிரியா ஸ்நானம். அது மாதிரி கிரியாங்கமாக கூடியதும் அதே மாதிரி இது இந்த காமியம் கிரியாங்கம் மலகர்ஷனம் கிரியாங்கமான கிரியாங்கமான வருது. இந்த அதுக்கப்புறம் கிரியா ஸ்நானம். இப்போ அமாவாசை மாசப்பரப்பு ஏகாதசி, இது ஏகாதசி அமாவாசை மாசப்பரப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா தர்ப்பணத்துக்கோசரம் ஒரு ஸ்நானம் பண்றோம். மாத்தியான்மிக ஸ்நானம் நித்தியப்படி நம்ம பண்ணலன்னா அன்னைக்கு மாத்தியான்மிக ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணோம். இப்ப நாம நீங்க கவலைப்பட வேண்டாம், நாம பண்ணலையே நாங்க காட்டினாலேயே பண்ணி சொல்ல வேண்டாம், சாஸ்திரங்களை சொல்றோம். அதனால என்னன்னு கேட்டா அப்போ அந்த கிரியா அந்த காரியத்துக்கோசரம் கிரியாஸ்நானம். எந்த இப்ப அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், தர்ப்பணம் பண்றதுக்கோசரம் ஒரு ஸ்நானம், அது கிரியாஸ்நானம். இப்படியாக 6 வித ஸ்நானம் பண்ணுறது. அதனால இந்த 6 வித காமத்துக்கு பண்ணினா என்னன்னா புஷ்டிகாமகா பவித்ராணி, இந்த இதெல்லாம் பண்ணினா என்ன பண்ணா பிதிரு தேவதைகளை பிரீதி அடையிறா, இவனுக்கு நல்ல புஷ்டியும் கொடுக்கறது, எல்லாத்தையும் பண்ணுறதுன்னா அது மாதிரி இந்த ஸ்நானம் பண்ணாத எந்த ஒரு காரியத்தையும் நித்தியம். அதாவது இந்த ஸ்நானங்கள்ல எங்கெங்க இப்போ போறோம், நம்ம ஒரு திவிதேசத்துக்கு போறோம், அந்த திவிதேசத்துக்கு போறோம்னா அங்க ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கு. புண்ணிய தீர்த்தம் ஒரு தடாகம், தடாகம்னா குளம், ஒரு ஆத்தங்கரை, இல்ல ஒரு கிணறு. ஏதாவது இப்ப திருவனந்தபுரத்துல போறோம் சேக தீர்த்தம்னு ஒரு கிணறு காமிக்கிறேன். இப்போ அது இதுல வேற இடத்துல போறோம் புஷ்கரணி இருக்கு, சில இடத்துல புஷ்கரணி தரிசன புஷ்கரணின்னே பேரு, அது பார்த்த மாத்திரத்திலேயே சுத்தி பண்றது. சில இடத்துல ஒரு சரசுன்னு சொன்னா ஓடை இருக்கிற இடமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போனோம்னா அப்புறம் பெருமாள் உற்சவத்துல அபவிரத ஸ்நானம், பெருமாள் தீர்த்தவாரி உற்சவம், இந்த மாதிரி ஒரு காரியங்கள்ல போறபோது அதெல்லாம் அந்த கிரியாங்கமான ஸ்நானத்துல சேர்றது. ஏன்னு கேட்டா இப்ப உற்சவத்துக்கு போனா அந்த தீர்த்தத்துல ஒண்ணும் அதுல நதிகள்லாம் இப்போ புண்ணிய நதியை பார்க்கணும். அப்ப அந்த நாள் பழைய நாள்ல சொல்லுவாங்க தீர்த்த யாத்திரை போகுதுன்னு. தீர்த்த யாத்திரைன்னு சொன்னா புண்ணிய நதிகள் இருக்கிற ஊர்களுக்கு போறது. போய் அந்த அங்க ஒரு ஸ்நானம் பண்ணி, நம்ம சம்பிரதாயத்துல இல்லை ஆனா தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காரு, புண்ணிய நதிகள்ல போனா அங்க போய் ஸ்நானம் பண்ணி பிதிர்களை உத்தேசிச்சு தீர்த்த சாத்தம்னு ஒண்ணு பண்ணு சொல்லியிருக்காரு இருக்கு. அந்த மாதிரி இதுல நமக்கு ஒண்ணு இல்ல, தர்மசாஸ்திரம் நம்ம சம்பிரதாயத்துல அப்படி அனுஷ்டானம் இல்லை. இப்பவும் நம்ம திருவேணிக்கு போனா ஒண்ணு பண்ணிட்டு வரோம். திருவேணியில அலகாபாத்துல போய் அந்த இதுல இப்ப திருவேணி சங்கமத்துக்கு போறோமே, அங்க போன உடனே என்ன பண்ணோம், வேணி இது பண்ணிட்டு சாத்தம் பண்ணணும்னு சொல்றோம். ஆனா நாம பண்றதுல பெருமை ஸ்நானம் மட்டும் பண்றோம், முண்டனம் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இருக்குன்னா அது அந்த அந்த புண்ணிய நதியினுடைய ஸ்நானம், அதெல்லாம் கிரியா ஸ்நானத்துல சேர்ந்தது. அந்த மாதிரி நாம ஸ்நானங்கள் பண்ணினாதான் எந்த காரணத்தினாலேயும் நமக்கு நித்தியமானது ஒரு பலன் கிடைக்கும். அப்படி பிராதஸ்நாயி பவே நித்தியம் மத்தியஸ்நாயி பவேதின்னு போனதற்கு சொன்ன. இப்போ அது மாதிரி என்னன்னு கேட்டா பிராதஸ்த நித்தியமான ஸ்நானத்தையாவது நம்ம முக்கியமான பட்சத்துல நிச்சயமா பண்ணணும். பண்ணினாதான் நைமித்திகமான ஸ்நானங்கள் அந்த காரியங்கள் ஏற்பட்டால் அந்த காரியங்களுக்கு அங்கமாக பண்ண வேண்டியது. அந்த ஸ்நானத்தை பண்ணினா அது எல்லா விதமான சுத்தத்தையும் கொடுக்கும். உள்ள சரீரத்தில் உள்ள அந்தராத்மாவில் இருக்கக்கூடியதும் வெளியில இருக்கக்கூடிய பாபத்தைகளும் போக்கக்கூடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை இப்ப நேற்றுக்கு இப்ப சொல்ற வியாகிருதி பெறுவா. அதாவது ஒண்ணுல இங்க முதல்ல நான் இப்ப சொன்ன உடனே அப்லிங்கைகி மந்திரைகின்னு சொன்னேனோ இல்லையோ, அந்த முதல்ல என்னன்னு கேட்டா ஸ்நானம் பண்ற போது மந்திர தேவதைகள்னா மற்ற தீர்த்தத்துக்கு உள்ள தேவதைகள் அது சொல்லணும். இல்லைன்னா சாயங்காலம் சந்தியாவந்தத்தில் உள்ள எச்சிஞ்சேதம் வருண தெய்வேதனே இருக்க அந்த ஒரு ருக்கியாவது வருணனுடையது, அந்த ஒரு ருக்கியாவது சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா குறியாது வியாகிருதி வருவா. வியாகிருதி போறோம் சந்தியா. நம்ம இப்போ தொடர்பா கூட எல்லாருக்குமே என்னன்னு கேட்டா இப்ப கேட்கறவாள்ல எல்லாருக்குமே இது ஒண்ணு உண்டு. அது சொல்ற போது நம்ம வியாகிருதி சொல்லிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்நானமானது எல்லா விதமான பலத்தையும் கொடுக்கும். இதனால இந்த அது மாதிரி அதை தவிர இன்னும் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லும் அப்படின்னு யாரு சொன்னார்? உஷனாங்கிற முனிவரானவர் இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிவிடுறான். பிராத காலத்துல எவனொத்தன் ஸ்நானம் பண்றானோ அவனுக்கு எல்லா விதமான தேவதைகளுடைய அனுகிரகமும் இருக்கு, எல்லா விதமான சௌரியங்களும் நடக்கிறது. ஸ்நாதோ அதிகாரி பவதி தெய்வே பித்ரியே கர்மணி இப்படிலாம் பண்ணிட்டான்னா அவனுக்கு எல்லா விஷயத்திலையும் விதியில சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையும் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு சாஸ்திரங்கள். அதனால நம்ம பிராதஸ்நானம்ங்கிறதும் ரொம்ப விசேஷம். ஸ்நானம் இல்லாத எந்த காரியம் பண்ணினாலும் நம்ம அது வேற என்ன சுத்தமாகாது. அதனால என்ன பண்ணுறதுன்னா இப்போ தேவதைகளுக்கோசரம் இந்த காலவெளியில ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தன மண்டலத்துல என்னத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும், காட்டில இருந்து ஸ்நானம் பண்ணணும் கேட்டா அந்த சூரியன் உதிக்கிற போது வேதத்துல சொல்லி கொடுத்தது
வேதம் நாம சந்தியாவந்தனம் பண்றதுனாலதான் சூரியன் உதிக்கிறான் அப்படின்னு சொல்லிருக்கு. என்னன்னு கேட்டா சந்தியாயாம் காயத்ரியா அபிமந்திரிதாக ஆபவோதும் விக்ஷிபந்தி மந்திரம் சொல்லி காயத்ரி சொல்லி மந்திரத்தை தூக்கி விடுறார். மந்தே ராவணன் 2 ராட்சசன் வரான். அந்த ராட்சசனை போக்குறதுக்கு என்ன பண்றது, இந்த இவன் பிராமணன் பிராமணன் இல்ல ஸ்ரீவர்ணத்தால் சந்தியானோட எல்லாருமே நான் போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே காத்தால எழுந்திருந்து இதரால் கூட பல்ல தேய்ச்சிட்டு 3 கை ஜலத்தை எடுத்து விடுற வழக்கம் உண்டு. முன்னால கிராமங்கள்ல பாக்கியால் குளங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். எல்லாருமே எல்லா வர்ணத்தாருமே காத்தால எழுந்து பல்ல தேய்ச்சி ஆத்தங்கரைக்கு போவோம், பல்ல தேய்ப்போம். பல்ல தேய்ச்சிட்டு சூரியனை பார்த்து ஒரு 3 கை ஜலத்தை எடுத்து விடுவா. எல்லாருமே உண்டு. அந்த எதுக்குன்னு சொன்னார், அப்ப மந்தன் ஹாரணன் 2 ராட்சசர்கள் சூரியன் உதிக்காத பண்றான். அவனை உதிக்கிறதுக்கு அவனை விரட்டி எடுத்து சூரியன் உதிச்சு லோகத்துக்கு சுபிக்ஷம் ஏற்படுறதுக்கோசரம் இந்த நம்ம ஸ்நானம் பண்ணி சந்தியானால் அந்த அதை பண்ண மந்தே காரணே தீபே பிரக்ஷிபந்தி அப்படின்னு கொண்டு அவனை தூக்கி கொண்டு தீபாந்தரத்துல கொண்டு போட்டுறான். திருப்பி அவன் மறுநாள் கடத்தல வரான். அதனால என்ன பண்ணா, இவன் சந்தியாவந்தனம் மண்டத்துக்கு போனோம்னா சுத்தி பண்ணணுவேன். அதனால இந்த மந்திரங்கள்னாலதான் நமக்கு இவங்க சுத்தியாகும். அதனால அதை பண்ண சொல்லிருக்க. அந்த ஸ்நானத்தை அப்படி பண்ணினால்னா இவனுக்கு எல்லா விதமான கொடுக்கற போது நாம தீர்த்தம் பண்ணி எப்படி பண்ணா இந்த ஸ்நானம் பண்றதுனால என்ன பண்றான்னு கேட்டா, ஸ்நானம் பண்றதுனால தேவதைகள் பிரீதி அடையாது தெரியுமா. நம்ம விரும்ப ஏதோ ரொம்ப மலாபகர்ஷணம் மலர்நாம உடம்பு சுத்தியாரத்துக்கோசரம் பண்றோம். இந்த உடம்புல இருக்கிற இந்த மலத்தை எல்லாம் இது பண்ணி சுத்தி பண்ணிக்கிறது அது ஒரு தேவதை பிரீதி அடையாது. வேதங்கள்ல அந்த மாதிரி பிரீதி அடைகிறதுனால நாம ஸ்நானம் பண்ணணும். இந்த நம்ம ஸ்நானம் பண்றதுக்கு ஏதோ நம்ம சரீர சுத்திக்கு பண்றதுக்கு மட்டும் இல்ல, இந்த ஸ்நானம் பண்றதுனால அதுக்கோசரம் இப்போ சங்கல்பம் சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு தர்ப்பத்தை அண்ணண்ட போடுங்க. அந்த போடுறதை எங்க போடணும்னு ஒரு விதிச்சிருக்கு. தர்பான் நிரஸ்யான்னு போடுறார். நிரஸ்யான்னு கூட போக்கு போடுறது எங்க போடுறது, தூக்கி ஒன்னா வலது பக்கம் போடுறதா இடது பக்கம் போடுறதா அப்படின்னு சந்தேகம் வரபோது நைபித்யாம் நிரஸ்யா, அதாவது நம்மளுடைய வலது கையினுடைய பின்பக்கம் போடுன்னு போட்டா அந்த அங்க ஒரு ராட்சசால் இருக்கு, அவளுக்கு பிரீதியா இருக்குது. இப்படி எந்த ஒரு காரியங்கள் நாம பண்ணினாலுமே அதனால ஒரு தேவதைகளோ ஒரு ராட்சசனோ இன்னொருத்தனோ ஒரு பிரீதி அடையறாங்கிறதுனால நம்ம இந்த பிராதஸ்நானம் பண்றதுனால என்ன எல்லாம் இந்த மாதிரி சில மலத்துல நாமே சொல்லலாம். குளத்துல இறங்கி குளிக்க போறோம், குளத்துல குளிக்க போது என்ன பண்ணுவோம், மீன் கிடைக்கும். மீன் இருந்து இது பண்றது, அது என்ன பண்றது, நம்மளுடைய அசுத்தத்தை எல்லாம் எடுக்கிறது. அதுக்கு இப்போ நம்ம அசுத்தத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு ஆகாரமாச்சு. ஸ்நானம் பண்றதுனால என்ன பலன் பார்த்ததுன்னா, இப்ப நாம ஸ்நானம் பண்றோம் நமக்கு மலகரகணம், ஆனா அதுக்கு அந்த மீன் மத்ஸ்யாதிகளுக்கு ஒரு ஆகாரம். ஸ்நானம் பண்றது இப்போ இதுலயே நமக்கு புரியும். நம்ம ஆத்துல பண்றவேன்னு கேட்க வேண்டாம், அது நம்ம சௌரியார்த்தம் இன்ன பின்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்பவுமே அந்த ஜலத்து போட்டு பிடிக்கிற ஜலத்துல ஏதோ ஒரு புழு பூச்சிகள் ஏதாவது வாழும் நமக்கு தெரியாது. நம்ம இப்ப இருக்கோம் குளத்துல ஆத்தங்கரையில குளத்துல நாம் சொல்றோம், ஆத்துல குளிச்சாலுமே கூட இந்த ஜலம் போடுறது, அதனால மண்ணுல போச்சுன்னா அதனால புழுக்கள் ஜீவிக்கலாமே இல்லையா. அந்த மாதிரி வரபோது நமக்கு இந்த ஸ்நானத்தினால எத்தனையோ விருதுகள் அடையிறது. அதனால நாம அவசியம் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதாக இந்த ஸ்நான பிரசம்சைய ரொம்ப சொல்ற. இதனால இது நிறைய இருக்கு. ஸ்நானத்தினுடைய விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 இருக்கிற நாம இதுல கொஞ்சம் எடுத்து சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் சொல்லிருக்கேன். ஸ்நானம் பண்ணிட்டு தேவதைகளுக்கும் பிதிருக்களுக்கும் ஒரு அர்க்கித்த தானம் தீர்த்தம் தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம்னு பேரு எல்லாம் ஜீவ பிதிருக்கனா இருந்தாலும் சரி, ஜீவ பிதிருக்கன் இல்லாதவனாக இருந்தாலும் சரி. ஜீவ பிதிருக்கன்னு சொன்னா தாயார் தகப்பனார் இருக்கிறவன், தாயார் தகப்பனார் இல்லாதவன் ஜீவ பிதிருக்கன் இல்லை. ஜீவ பிதிருக்கன்னா அப்பா அம்மா இருக்கிறவன், ஜீவ பிதிருக்கன் இல்லைன்னு சொன்னா அவள் இல்லை. அவளுமே கூட இந்த தேவதைகளுக்கு ஒரு பிரீதியாக தர்ப்பணம் பண்ணணும். திருப்தி தர்ப்பணம்னு சொன்னாலே திருப்தின்னு அர்த்தம். தர்ப்பணம் சொன்னா வேற ஏதோ தர்ப்பணம்னா எள்ளும் ஜலமா விடணும் பிராஜீனா இது பண்ணிக்கணுங்கிற அர்த்தம் என்ன. தர்ப்பணம்னா திருப்தியது ஒரு தேவதைகள் திருப்தி அடையுது. அந்த திருப்தி படையறத நாம இதா ஸ்நானம் பண்றதுனால சரி எல்லாம் திருப்தி அடைகிறது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஸ்நானாங்கமான தர்ப்பணம் பண்ணினா நாம பிதிர்கள்னு சொன்னா நம்ம முன்னோர்கள்னு அர்த்தம் இல்லை, பிதிரு தேவதைகள்னு சில வேலை இருக்கா. அந்த தேவதைகள்லாம் என்னென்ன பண்ணினான்னு ராமாயணத்துல கூட இந்திரனுக்கு ஏதோ ஒரு சிரமம் வந்த போது பிதிரு தேவதைகள்லாம் உபகாரம் பண்ணினாள் அப்படின்னு ராமாயணத்துக்கு எடுத்து சொல்றாரு. வேதத்துல இருக்கு. அதுதான் இதுல யாகங்கள்ல சொல்ற போது அப்புறம் இந்திரன் நமக்கு ஒரு இது வார்த்தாது ஒரு வாரி வந்தா இன்னொரு வார்த்தை சொல்றோம். தேவதைகளுக்கு நமக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம பத்தி பேசாம தான் நமக்கு கோபம் வரும். தேவதைகளுக்கு அவ பண்ண தப்ப சொன்னா சந்தோஷப்படுவாங்க.
நம்ம பண்ண தப்ப சொன்னோம்னா நமக்கு உடனே கோபம் வரும், சண்டை விடுவோம். நான் பண்ணேனாலும் நம்ம சண்டை விடுவோம். தேவதைகள் என்ன பண்ணுவான்னு கேட்டா, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியே அப்படின்னு சொன்னா, ஓஹோ நம்ம பத்தி நன்னா சொல்றான், நான் அதனால நன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தேவதைகள் நினைப்பாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன், அந்த தேவதைகளை போய் சொல்ற போது இந்திரனுடைய விஷயத்துல சொல்ற போது அவ அங்க சொல்ற, நீ போய் அகல்யாட்ட தப்பு பண்ணினியோ இல்லையோ, அப்ப உனக்கு சாபம் கொடுத்தாரோ இல்லையோ கௌதமர், அந்த தப்பு பண்ணின அயோக்கியனாச்சே நீ அப்படின்னு சொன்ன அவன் ரொம்ப திருப்திப்படுறான். அகல்யாயே ஜாரா அப்படின்னு சொன்ன யாகங்கள்ல அவனை கூப்பிடுற போது அவன் பண்ண தப்ப சொல்லி தான் கூப்பிடுறான். நம்மளுடைய தப்ப சொன்னா நாம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியுமா நான் பண்ணேன்னு நம்ம சண்டைக்கு போவோம். ஆனா தேவதைகள் அதை திருப்தி, அது மாதிரி என்னத்துக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் அந்த பிதிருக்கள் திருப்தி அடையலாம். பிதிரு தேவதைகள், ரிஷிகள், தேவதைகள் எல்லாரும் திருப்தி அடையலாம். அந்த தேவதைகளுக்கு திருப்தி அடையறதுக்கோசரம் ஸ்நானாங்கமான தர்ப்பணம் அதுவும் அப்ப ஒவ்வொரு வேதத்துக்கும் இந்த மாதிரி விதிச்சிருக்கான். இப்ப நான் எல்லாரையும் அனுஷ்டானம் பண்ணணும் என்னன்னு கேட்டா, பிராமணன் தான் முடிஞ்சவர்னு எங்க வேணா இருக்கட்டும். இப்ப தேசாந்திரம் கொள்ளாமாங்கிறதெல்லாம் விசாரம் பண்ண சொல்லல, அது சாஸ்திரியமான. அப்ப அவ சொன்ன காலத்துல என்னன்னு கேட்டா சமுத்திரத்துல போய் தான் போகணும். இப்ப நான் போறதுக்கு சமாதானம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், சாஸ்திரத்தை குறிச்சு அப்ப என்னன்னு கேட்டா சமுத்திரத்துல தான் போகணும். சமுத்திரத்துல போற போது என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு பகிஷ்ங்க அல்பசிங்கின்னு ஒண்ணு எல்லாம் போற போதுன்னா அது சமுத்திர ஜலத்துல பட்டுடுச்சுன்னா பாவம் தோஷம் ஏற்படும். அதனால இப்ப போக முடியாது, அதோட காலங்கள் கட்டு போடும். இப்ப அப்படி இல்ல, கார்த்தால கிளம்பினா சாயங்காலம் அங்க போய் சேர்ந்துடுறோம் நம்ம இல்லையா. அதனால இப்ப இன்னும் கர்மானுஷ்டானம் விடாது. எந்த இடத்துல இருந்தாலும் பிராமணன் 10 பேர் இருந்துட்டான்னா அந்த இடத்துக்கு சுத்தின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. தர்மசாஸ்திரங்கள்ல ஒரு 100 பிராமணன் இருந்தான்னா அந்த பிராமண சமூகம், அந்த சமூகத்துல இருந்த அந்த பரிஷத்துன்னா கூட்டம்னு அர்த்தம். அந்த கூட்டமானது அந்த இடத்துல சுத்தி. உனக்கு ஒரு சரீரத்துல ஏதோ ஒரு அசுச்சி ஏற்பட்டது என்னன்னா 10 பிராமணால் இருக்கிற இடத்துல போய் அவளை சேவிச்சுட்டோம்னா போறோம், சுத்தின்னு சாஸ்திரம். இது இப்படி நமக்கு எவ்வளவு. அதே மாதிரி பசுமாட்டினுடைய அந்த குழம்புனுடைய புழுதி வருது, அது பண்ணினான்னா சுத்தி. இவனுடைய பாபத்துக்கு, இதுக்கு தோஷத்துக்கு பரிகாரத்துக்கு இப்படி மாதிரி என்ன பண்ணா நாம எங்க இருக்குமோ அங்க அனுஷ்டானம் பண்ணோம். அனுஷ்டானம் பண்ற போது இந்த அனுஷ்டானத்தினாலேதான் பிரம்மஜானமானது ஏற்படுமே தவிர்த்து அனுஷ்டானம் இல்லாத போனா பிரம்மஜானம் நம்ம வாசிச்சிருக்கலாம், வாசிச்சது 8 சுரக்காய் கறிக்காகாது இல்லையா. அது மாதிரி நம்ம வாசிச்சிட்டோம், நம்ம நல்லா வேதாந்த ஞானம் இருக்கு, நம்ம வாக்கியார்த்தமானா ஒருத்தருக்கு சண்டைப்படலாம் சபையில உட்காந்து. ஆனால் இந்த கர்மானுஷ்டானத்தை பண்ணினாத்தான் பிரம்மஜானத்துக்கான ஒரு பலம் ஏற்படும்னு நம்ம இதுல சிவாட்சத்திலேயே அதுதான் சொல்றாரு. அது மாதிரி இந்த ஸ்நானமானது நமக்கு முக்கியமா விதிச்சிருக்கு. அந்த விதிச்ச ஸ்நானம் ஸ்நானாங்கமான தர்ப்பணம். ஸ்நானாங்க தேவ ரிஷி பிதிரு தர்ப்பணம். இது பிதிரு தர்ப்பணம் சொன்னா நம்ம பிதிருக்கள் இல்ல, இந்த பிதிரு தேவதைகள்னு சொன்ன அந்த அப்பதான் சொல்ல இந்திரனுக்கு அவ உபகாரம் பண்ணி திருப்பி அவனை ஒரு புருஷனாக ஆக்கினான்னுட்டு வேதத்துல சொல்லி கொடுத்தது. அதைத்தான் ராமாயணத்துல வால்மீகி மகரிஷி சொல்லி கொடுக்குற. இது அது மாதிரி என்னன்னு கேட்டா நம்ம ஸ்நானாங்கமான தர்ப்பணம் ஆத்துல ஸ்நானம் பண்ணினாலும் கூட நம்ம இந்த கர்மானுஷ்டானத்தினால திருப்பி நாம் அழிங்கிற தர்மசாஸ்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு விசாரம் போயிருக்கலாம். யாராவது சில பேர் நினைச்சா கூட கொஞ்சம் ஞானம் உள்ளவா நினைக்கலாம், தர்மசாஸ்திரம் சன்னியாசி அழிங்கன்னு இல்லை, சன்னியாசி தர்மசாஸ்திரம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சாஸ்திர ரீதியாக தர்மசாஸ்திரத்தை கேவலம் தனியாக சொல்லக்கூடாது. கேவலம் தனியாக சொல்லக்கூடாது. நான் நான் தர்மசாஸ்திரம் சொல்லணும். இப்ப என்னன்னு கேட்டா தர்மசாஸ்திரம் தெரிகிறதோ இல்லையோ கூட 2 பேரை உட்காந்து வச்சுட்டு இப்படிதான் இருக்காப்புல இருக்க அப்படின்னு கேட்டுவிட்டா அதை ஏத்துக்கணும்னு சாஸ்திரம். அது இல்லாத என்னன்னு கேட்டா நம்மளுடைய கர்மாக்கள் நாம விட்டத்தினாலதான் பல உற்பாதங்கள் நமக்கு ஏற்படுறதுன்னுட்டு நம்முடைய அபிப்பிராயம் ரொம்ப நாளா நான் சொல்லிட்டே இருக்கும். பூர்வாசத்துலயும் இந்த மாதிரி தான் சொல்றேன். இப்போ அது மாதிரி என்னன்னு கேட்டா இந்த கர்மனா ஜாயதே திஜா. பிராமணன் எப்படி பிராமணன் ஆறான்னு சொன்னா கர்மாக்களை பண்றதுனாலதான் ஆறும். திஜன்னு சொன்னா பிரம்ம கத்திரி வைசியால் எல்லாருக்குமே திஜன் தான், அவளும் திஜன் தான். ஏன்னா ஜனனத்துக்கு வருது உபநயனாதி கர்மாக்கள்னாலும் 2 விதம் வருது, திஜன் அவளுக்கும் பேர். அதனால நாம் என்ன பண்ணுவோம், அந்த கர்மாவுக்கு பண்ணணும். அது ஸ்நானாங்கமான தர்ப்பணம். ஸ்நானாங்கமான தர்ப்பணம் எப்படி பண்ணணும்னா ஒவ்வொரு விடயத்திலையும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்ப நம்ம நதியிலையோ தடாகத்து குளத்திலேயோ இல்ல ஒரு ஏரியிலையோ ஸ்நானம் பண்ணினா ஸ்நானம் பண்ணி தலை தோட்டிக்கிறதுக்கு முன்னாக இந்த ஸ்நானாங்க தர்ப்பணத்தை பண்ணணும். இப்ப ஆத்துல ஸ்நானம் பண்றோம், ஆத்துல ஸ்நானம் பண்ணா என்ன பண்ண முடியும், ஆத்துல குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு நெத்திட்டு ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணணும். சின்ன விஷயம்தான். ஆனா இவ ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ண சொட பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டா ஆத்தங்கரையில அந்த காவேரியிலயோ
குளத்திலேயோ நம்ம குளிச்சா உடனே தலை தோட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அதுல இந்த தலை தோட்டிக்கிறதுக்கு என்ன பண்ற, அதுக்கு சொல்றேன் ஸ்நானத்தினால என்ன பலம், என்னென்ன திருப்தியா இருக்குங்கிறதுக்கு. நம்ம ஸ்நானம் என்ன பண்றோம், இந்த தேவதை பித்திரு தர்ப்பணம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நாம உடுத்திக்கிற மேல இருக்கிற துணி இருக்கு, அந்த துணியை ஒரு மந்திரம் சொல்லி போயிடும். அதுல சில தேவதைகள் திருப்தி அடையிடும், சில தேவதைகள் திருப்தி அடையிடும். இது நாம ஸ்நானம் பண்றதுனால எத்தனை பலம் ஏற்படுறது. நாம ஸ்நானம் பண்றதோ உடம்பு சுத்திகோசனம் குளிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு நாம பண்ணல. ஆனா சாஸ்திரங்கள்ல பலவிதமான ஒரு பலன்களை சொல்றது. இந்த ஸ்நானம் பண்ணினதுனால என்ன, அந்த துணியை புரிஞ்சா அதனால சில பிதிரு தேவதைகள் திருப்தி அடையிடும். அதே மாதிரி தலையில மயிரினுடைய ஜலத்தை கழுவணும். சாதாரணமா மயிரினுடைய தலையில சுருனுடைய ஜலம் பொறுத்தியார் மேலப்பட்டா தோஷம். அங்க ஸ்நானம் பண்ணின உடனே அந்த சுருனுடைய ஜலம் பூமியில விழணும். அதனால சில பிதர்கள் திருப்தி அடைகிறான். இதனால சில இது லதா குருமர் சில பேர் கொடியும் மரத்தையும் முடிச்சுட்டு தொங்குறான். சில பிதர்கள் கொடியும் மரத்தையும் முடிச்சுன்னு தொங்குறா. அவளுக்கு உத்தரம் ஒன்றும் தண்ணி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவனுடைய தலையத்தினுடைய சிகாகிர இதுல இருந்து சிகோதகம் தலையிலேருந்து ஜலம் விடுறேன் அப்படின்னா இந்த ஜலத்தை சாப்பிட்டு திருப்தி படலாம். இப்ப ஸ்நானம் பண்றதுனால எத்தனை ஒரு லாபங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்நானம் பண்ண வேண்டியது அவசியம். இது நித்திய ஸ்நானம். நைமித்திகமான ஸ்நானத்துக்கு இதெல்லாம் கிடையாது. நித்திய ஸ்நானத்துக்கு இந்த ஸ்நானாங்க தர்ப்பணம் இது எல்லாம் உண்டு. கிரியாங்கமான ஒரு கிரியைக்கோட பண்ணினா அதுக்கு சில இதுகளை விதிச்சிருக்காரு. இந்த மாதிரி நைமித்திகமான ஸ்நானம், நைமித்திகமான ஏதோ ஒரு காரியத்தை உத்தேசிச்சு இப்ப நாம வீடு வந்துட்டோம், ஒரு அசுச்சி சுத்தம் இல்லையா ஸ்நானம் பண்ணோம்னா அதுக்கு இந்த ஸ்நானாங்க தர்ப்பணமோ இது எல்லாமே கிடையாது. ஆனா நித்திய ஸ்நானத்துக்கு இந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணினா ஆயிட்டுருக்குன்னா பிதிரு தேவதைகள் திருப்தி அடைகிறா, ரிஷிகள் திருப்தி அடைகிறா, தேவதைகள் திருப்தி அடைகிறது. அதோடு இல்லாத அஜ்ஞாத பிதிருக்கள்னா நம்ம அறியாத எத்தனையோ பிதிருக்கள் இருக்கா, அந்த பிதிருக்கள்லாம் திருப்தி அடையிறானா. நம்ம ஸ்நானம் பண்ணி நம்மளுடைய ஜலத்திலேருந்து சரீரத்திலேருந்து விழுந்த ஜலத்தினாலேயும் தலையினையிலேருந்து விழுற ஜலத்தினாலேயும் துணியை புழிகிற ஜலத்தினாலேயும் இத்தனை தேவதைகள் பிதிருக்கள் இவெல்லாம் திருப்தி அடைகிறா. அப்படிங்கிற போது இந்த ஸ்நானம் பண்றதுனால நமக்கு மட்டும் இல்ல அன்னு இன்னும் எத்தனை பேருக்கு எவ்வளவு இது பண்றது அப்படிங்கிற போது இந்த ஸ்நானம் எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு சாஸ்திர விகிதம், சாஸ்திரத்துல சொன்னப்பட்டது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்நானம்ங்கிறது இவ்வளவு விசேஷமாக சொல்ற. ஸ்நானம் ஸ்நானாங்கமான தர்ப்பணம் விகிதம். தர்ப்பணம்னா திருப்திப்படுத்துறது, இந்த தேவதைகளை திருப்திப்படுத்துறது. அது பண்ணோம். அதுக்கு பிறகு நாம வஸ்திரம் உடுத்திக்கிறதுக்கு இன்னொன்று உடுத்துக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டா சின்ன விஷயங்கள் கூட சாஸ்திரத்தை பார்க்கிற போது ஒரு துணி எடுக்கணும். அந்த துணி எடுக்கிற போது புரோட்சிச்சு எடுக்கணும். ஏன் புரோட்சிச்சு எடுக்கணும், புரோட்சிச்சு எடுத்து உடுத்திக்கோன்னு சொல்றோம். ஏன் புரோட்சிக்கணும், திடீர்னு அதுல ஏதாவது ஒரு பூச்சி வீச்சு இருக்கலாம், எறும்பு இருக்கலாம். புரோட்டிக்கு நாம சாஸ்திரங்கள்லாம் சில சமயம் பார்க்கிற போது சாஸ்திரம் சொன்னா ஏதோ சாஸ்திரம் பெரியவாசி விட்டா நம்ம ஆச்சாரம்னு சொல்றோம். ஆச்சாரத்தை கொஞ்சம் நுனிவா பார்க்கிற போது ஒரு எறும்பு இருக்கும். எறும்பு இருக்கும் துணியில நம்ம மடிச்சு வச்சிருக்கிற துணியில எறும்பு இருக்கலாம், குடியில உடைச்சிருக்கிற துணியில எறும்பு இருக்கலாம். ஜலத்தை புரோட்டிச்சா என்ன பண்ணும், திடீர்னு அது ஓடிப்படும். ஓடி போனா என்ன பண்ணும், உடம்புல சரீரத்துல சிரமப்படாது. இதெல்லாம் ஒரு நுணுக்கமான சின்ன விஷயங்கள் தான். ஆனா ஜலத்தை புரோட்டிச்சு எடுக்கணும் சாஸ்திரம் சொல்லி கொடுத்து அப்படின்னு நாம சொல்லணும். இப்ப இதை ஏன் அப்படின்னு குழந்தைகள் கேட்கிற போது நாம இதை சொன்னா அது அவளுக்கும் பண்ணணும்னு தோணும். அது மாதிரி என்னென்னா வஸ்திரம் உடுத்திக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி புரோகிச்சது அதுக்கு சில மந்திரங்கள் சொல்றாரு. மந்திரம் இல்லாட்டாலும் ஒரு எல்லாத்துக்குமே இந்த வியாகிருதிகளை சொன்னாலே போறோம். வியாகிருதிகள்னால ஆகாத பலன் இல்லவே இல்லை, அப்படி ஒரு பலனை கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த வியாகிருதிகளை சொல்லி வேட்டி உடுத்திக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி கால் அலம்பணும். ஏன் வேட்டி உடுத்தின உடனே கால் அலம்பணும், ஏன் இது பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த வேட்டி உடிக்கிற போது சில எனர்ஜிகள் போறது இந்த நுனியினால சாஸ்திரங்கள்ல இருக்கு. தொங்க விட்டு வேட்டி உடுத்திக்கிறோமே, அதனாலதான் இந்த பழைய நாள்ல பிரம்மச்சாரியாக இருக்கிறவனுக்கும் கூட துணியை நுனி தொங்காத தூக்கி சொருவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. உங்க போய் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இப்போ நாம தட்டாடை கட்டிட்டு இருக்கிறோமே, அப்ப நுனி கீழே தொழுகிறது தொங்குறது அதை தூக்கி சொருகிட்டு இருப்பா. ஏன்னு கேட்டா அதனால இந்த பூவினுடைய ஒரு இதுவானது ஏற்பட்டு இவனுடைய தபசு குறைகிறதுன்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால அதை தூக்கி கட்டுவோம். அது அந்த மாதிரி ஓடுறது போதுன்னா இதுக்கு கட்டிண்டா என்ன ஆகும், அந்த எனர்ஜி போகாது, நம்மளுடைய ஒரு இருக்கக்கூடிய ஒரு தபசோ ஒரு இதுவோ போகாது. அதனால அந்த மாதிரி துணி உடுத்திக்கிறதுக்கு கச்சம் உடுத்திக்கணும். அந்த அதை மாதிரி சிரோவேஷனம் பண்ணிக்கணும். தலையில துணியை கட்டிட்டு தான் இடுப்புல துணி உடுத்திக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா என்னன்னு கேட்டா தலையில ஈரம் கோத்துட்டு இருக்கும். காரியம் நல்லா சொல்ற போது இன்னொன்னா தலையில ஜலம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கிற போது பார்த்தா புரியும். தலையில ஜலம் இருக்கும். இவன் கொஞ்சம் சரியா தொடச்சிருக்கலாம், தொடச்சிக்காது இருக்கலாம். இந்த உணர்ந்த துணியை உடுத்திருந்தா என்ன ஆகும், அந்த ஜலமானது இந்த ஈரத்தை இழுத்துடும். இந்த காஞ்சிதான் இவனுக்கு சிரமமும் ஏற்படாது, தலையில நோவும் ஏற்படாது. அதனால பண்ணும் பூனலை போட்டு பூனலை காதுல சித்திக்கோனால ஏன்
சாஸ்திரம்னு சொல்லிட்டோம். ஏன் சுத்திக்கிறோம்னு யோசனை பண்ணி பாருங்க. பூனலை உபவீதமாகவே போட்டு வேட்டி கட்டினா என்ன பண்ணுவோம்? வேட்டிக்கிற போது இந்த பூனலை தொட்டு தள்ளி கிள்ளி விட்டு விடும் கட்டிக்கிற போது. அது இல்லாத உடனே பூனலை காதில் சுத்திட்டா கட்டிக்கிற போது துணி உடுத்திக்கிறதுக்கு சிரமம் இராது. இப்படி சாஸ்திரங்கள் நமக்கு எதுவாகத்தான் இருக்கு. அதனால இந்த ஸ்நான விஷயங்களாக இன்னைக்கு சொல்லுவோம். மேல ஊர்துவம் சந்தியாவந்தனாதிகள் பண்ணோம். அதே மாதிரி பெரியவாளை கூட்டு அபிவாதனம் பண்ணினோம்னா பிரத்யபிவாதனம் பண்ணணும். போனதே சொன்ன தாயார் பிதிர்களை மாதா பிதிர்களை காப்பாற்றணும், பிரத்யவாதனம் பண்ணணுங்கன்னா அது அடுத்த வாரத்தில் சொல்லுவோம். அதெல்லாம் இது சின்ன விஷயங்கள். இது சொல்றது இதமா இருக்கா? ஏன்னா நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் போது போகணும்னு நீங்க கேட்கக்கூடாது. அது எனக்கு எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டா இது உங்களுக்கு உபயோகமாகுமானா இது சொல்றேன். இல்லைன்னா போன தடவை சடகோபன் வரதாச்சார் கேட்ட மாதிரி சரணாகதி திட்டத்தையோ இல்லை திருவிழிக்கூட்டிலையோ சொல்லலாமோன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு உபயோகமானால் இதே மேல இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். இல்லை அதை சொல்லுவோம். உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்றது. நாராயணா ரொம்ப நல்லா இருந்தது. இது இது இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். அடியான் எங்க பாக்கியம் அழிங்கிற திருநட்சத்திரம் இங்க எங்களால எல்லாரும் அங்க சேவிக்க முடியாததுனால அவ கூடி அழிங்கர் திருநட்சத்திரம் கொண்டாடுறா. இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணன் நிர்மலா பார்த்தாதி ஆத்துல அவ கொண்டாடுறா. அவ ஆத்துல நிறைய பேர் அவரை ஒரு வார்த்தை சொல்றேன். அடியான் ஸ்ரீவத்சன் சுவாமி இப்போ அழிங்கர் பேசலாம். நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆணிமுகத்துக்கு இங்க இருந்து 3 குடும்பஸ்தானம் போய் நேரில் சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்க முடிஞ்சது. பாக்கி எல்லாருக்கும் இங்க ஒரு கல்யாண வீடியோ பாக்குற மாதிரி எல்லாரும் சேர்ந்து திருப்பி கூடி இருந்து அந்த அனுபவத்தை சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஆசீர்வாதம் சுவாமி. நல்லா க்ஷேமமா இருக்கக்கூடியது, நல்லா இருக்கக்கூடியது. அடியன் அத்தியாச்சரியமா ரொம்ப இருந்தது. ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ்ல ஏன் செய்யறோங்கிறத பத்தி இதுல ஒரு சந்தேகம் ஒண்ணும் ஆஷிங்கிட்ட கேட்கணும். அத்தியனம் பண்ணாதவா வியாகிருதி திரயத்தை உச்சரிச்சே வாருண ஸ்நான பலன் ஏற்படுது அழிசங்கர் சாதிச்சாச்சு. இப்ப அத்தியனம் பண்ணினவாள்லாம் அவ விஷயமா ஒரு சந்தேகம். நம்ம 5 அங்கங்கள் உடையது ஸ்நானம், சங்கல்பம், வருண சூக்த, ஜபம், மார்ஜனம், அகமர்ஷனம், தேவதா தர்ப்பணம். அதுல 2 வருண சூக்தம் அகமர்ஷனமும் வேதமாச்சே. அத காத்தால ஸ்நானத்துக்கு முன்னாடி சொல்லலாமா? அப்படிங்கிற முதல்ல சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி உடனே மந்திரங்களை பூரா சொல்லி திருப்பி ஸ்நானம் பண்ணணும். ஓகே. சோ நடுவுல ஒரு ஸ்நானம் இருக்கு. அது அதாவது சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி வருண சூக்தம் அப் மந்திரங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது. அதை பண்ணி புரோட்சிச்சுக்க வேண்டியது. அப்ஜலங்கள்னால புரோட்சம் பண்ணி திருப்பி அபகாக ஸ்நானம் பண்ணி அப்புறம் தர்ப்பணம். வெரி சந்தோஷம். கிளியர் ஆயிடுச்சு இந்த குழப்பம். சந்தோஷம். ரொம்ப ஆச்சரியம். நாராயணா.